உங்கள் எல்லாரையும் மிஸ்டர் லோக்கல்ல சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கும் நிகழ்ச்சி வேற லெவலில் இருக்க போகுது. சூப்பரான ஒரு கேள்வியோட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். என்ன கேள்வி அவ்வளோ சூப்பரா அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க. ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் எப்படி வழக்கம் போல கொஞ்சம் அப்புறம் தான் சொல்லுவோம். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஓகே, இன்றைக்கான கேள்வி என்னன்னு நாங்கள் சொல்லலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதை தானே இப்போ பண்ண போகிறோம். ஸோ கேள்வி ரொம்ப சிம்பிள் தான். ஒரே கேள்வி தான் பசங்கக்கிட்டையும் பொண்ணுங்கிட்டையுமே கேட்க போகிறோம். பசங்கக்கிட்ட கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், பொண்ணுங்க இல்லாத உலகம் எப்படி இருக்கும்னு நீங்கள்லாம் நினைக்கிறீங்க அப்படின்றது தான் கேள்வி. பொண்ணுங்கிட்ட பசங்க இல்லாத உலகம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. அது கிடையாது. பொண்ணுங்க இல்லாத உலகம் எப்படி இருக்கும்னு பசங்க நினைக்கிறாங்க அப்படின்றது தான் கேள்வி. மொத்தத்தில் வந்து பசங்க என்ன நினைக்கிறாங்க பொண்ணுங்களை பற்றின்றது தான் கேள்வி. இது பெண்கள்கிட்டையும் கேட்போம், ஆண்கள்கிட்டையும் கேட்போம். பதில்கள் எப்படி வரப்போகுது அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரில. ஸோ வந்து நெகட்டிவாக சொல்ல போகிறாங்களா பாசிட்டிவாக சொல்ல போகிறாங்களா அப்படின்றது தெரில. பார்ப்போம். எதுவுமே 50-50 தானே. பொறுத்திருந்துப்பா. பொண்ணுங்களே இல்லாத உலகம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கும்பா. அது உலகம் இல்லை, அது சொர்க்கம். என்ன சொல்ற? ஏன் அப்படி சொல்கிறீங்க? பொண்ணுங்களே அப்படித்தான்ப்பா. இந்த மரத்தில் இருக்கிற இலவாக்கள் எப்போ பார்த்தாலும் உடஞ்சி விழுத்தே கொண்டே தான் இருக்கும். அது தான் எங்களுக்கு தெரியாத கேள்வி. இது என்ன பொண்ணுங்களா இல்லாட்டி பண்ணுங்களாண்டு. உங்களுக்கு அப்படி தோன்ற ஏதாவது ஒரு காரணம் இருக்குமே? காரணம் இருக்கு ப்ரோ. இனி என்ன எல்லாம் லவ் பண்ணது விட்டுட்டு போகுதுங்க. அதுங்க தாயினி வேற ஒன்றும் இல்லை பெருசா. விட்டுட்டு போயிட்டாங்கன்னு யா சரி ப்ரோ, அதே தான். விட்டுட்டு போகிறதுக்கு தான். விட்டுட்டு போகிறதே திரும்பி வரதுக்கு தான் இல்லையா? ஆமாம். வாழ்க்கை ட்ரெயின் மாதிரி ஒரு ட்ரெயின் போன ட்ரெயின் வரும். அதுக்கெல்லாம் கடல்ல எத்தனையோ மீன் இருக்கு. அதுல ஒரு மீனை நாங்களும் தூண்டில போட்டு வச்சிருக்கு. எப்ப சரி ஒரு வலையால மாட்டி பாட்டும் எங்களுக்கு இல்லையா? தூண்டில் போடாதீங்க, கஷ்டம். வலை வீசிடுங்க. வலை வீசினா வலைக்கு மாட்டி பாட்டாது ப்ரோ. சின்ன மீனுங்க எறா இல்லாட்டி சுறாத்தான் மாட்டி பாட்டுவாய்த்தான். பெரிய மீன் கிடைச்ச சந்தோஷம் தானே. பெரிய மீன் கிடைச்சா சந்தோஷம். ஆனா அதிகபட்ச சந்தோஷப்பட்டா அதிகபட்ச அழுவ வரும். அதுதான் இங்க நடக்கிறது. கரெக்டா சொன்னீங்க. நன்றி நன்றி ப்ரோ. அவர் சூப்பராக சொல்லியிருந்தாரு. ஸோ அதிகபட்சம் சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்து அதிகபட்சம் துக்கப்பட வேண்டி வரும் அப்படின்ட்டு நல்ல ஒரு கருத்து தான். சரி, ஓகே. அடுத்து ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்டையும் கேட்கலாம். ஒண்ணு இல்லாத உலகம் ரொம்ப அசிங்கமாக தான் இருக்கும். ஆஹா, ஏன் அப்படி சொல்கிறீங்க? என்ன சொல்ல? ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல பொண்ணுங்க இல்லாத உலகம் நல்லா இருக்காதுன்னு சொல்கிறதுக்கு? அதுங்கள்ல தான் நாங்கள் வாழையிடும். இல்லாட்டி வாழையிடாது. பொண்ணுங்க இல்லாட்டி வாழ முடியாது, ரொம்ப கஷ்டன்றீங்க. சரி, ஓகே. பார்த்தீங்களா? ஸோ எல்லா பசங்களையும் தப்பாக நினைக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்கவுங்க சொந்த அனுபவத்தில் சொல்லுவாங்க. எப்போ நீ என்னப்பா சொல்லுவேன்னு கேட்டால் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பொண்ணுங்க இல்லாத உலகம் நல்லா இருக்காது ஜி அப்படின்ட்டாரு. சரி, ஓகே, நன்றி. இது வேலைக்கு ஆள் இல்லையே. நீங்க சொல்லுங்க, பொண்ணுங்க இல்லாத உலகம் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க? நரகமா தான் இருக்கும். நரகமா? சரி, ஓகே. இத்தனை வருஷத்துல நீங்க நரகத்தை அனுபவிச்சீங்களா சொர்க்கத்தை அனுபவிச்சீங்களா? நாங்க சொர்க்கத்தை தான் அனுபவிச்சோம். அப்ப சந்தோஷமா இருக்கீங்க. சரி, ஏன் பொண்ணுங்க இல்லாத உலகம் நரகமா இருக்குன்றீங்க? ஏன் தான் வேலைகளுக்கு ஆள் இல்லை. உடுப்பு கழுவணும், ஆக்கி சமைச்சு தரணும். வேலை செய்யறதுக்கு வெளியூருக்கு இங்கேயும் தானே எடுக்கிறாங்க. வெளியூர் இங்க இருந்தாலும் அந்த வேலையை வந்து நம்மளும் செய்யலாமே. அது பொண்ணுங்க தான் செய்யணும்ட்டு இல்லைல்ல. அப்ப நாம வேலைக்கு போயிட்டு வந்து அதெல்லாம் கஷ்டம் தான். வேலைக்கு போறோம் அப்படின்றனால கஷ்டம் அப்படின்ட்டு. அப்ப வந்து இப்போ லீவு நாளுங்கள்ல இப்போ நம்ம 5 நாள் 6 நாள் வேலை செய்யறோம். லீவு நாள்ல சும்மா இருக்க வேண்டியதான். அவங்க ஆக்கி சமைச்சு தருவாங்க, உடுப்பு கழுவா, குளிப்பாட்டுவாங்க, நசல் வந்தா. அப்படி பார்த்தா கிளம்ப ஃபுல்லா அவங்க வேலை செய்யணும். நம்ம வந்து லீவு நாள்ல ஜாலியா இருக்கணும் அப்படின்னு வீட்டுக்காக இருக்கணும். அவங்க எங்கட வேலையும் செஞ்சு தருவாங்க. நல்ல மனைவி கிடைச்சா அப்படிதான். வேலை செஞ்சு கொடுத்தா நல்ல மனைவி அப்படின்றீங்க? இல்லை, பொதுவா நல்ல மனைவி கிடைச்சா நல்ல. இந்த பக்கத்து வீட்டு ஆட்களை தேடி போறோம்னா எடுக்கப்படாது. அவர் என்னமோ ஒன்று சொல்றாரு, எனக்கு ஏதோ கொஞ்சம் புரியுது அப்படின்ற. சரி, ஓகே. ஸோ இவர் பதில் சொல்றதுக்கு ரொம்ப நேரமா ஆர்வமாக காத்துட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேட்போம். நல்லா இருக்கும். எல்லாம் ஜோடியா படைச்சிருக்கிறாங்க. நல்லா இல்லைங்களா? எல்லா படைப்பினங்களும் அப்படித்தான் இருக்குது. ஜோடியா தான் இருக்குது. ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை. டேய், ஸ்க்ரீனை பார்த்தியா? அவன் கூட ஃபீரோட தான்டா வரான். அசிங்கமா நம்ம 2 பேர் தான் ஆம்பளைங்க வந்துருக்கிறோம். அதனால வந்து 2 பேருக்குமே 2 பேர் தேவை. ஓகே. ஸோ அவர் சொல்லியிருந்தார் வந்து ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை, 2 பேருமே தேவைப்பா. காரணம் இல்லாமல் படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னார். அதுவும் ஒரு லாஜிக்கான பதில் தான். சரி, ஓகே. இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக பதில்கள் வரும் நினைக்கிறேன். பொண்ணுங்களும் இல்லாத உலகம் வாழையலாம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அதான் பொண்ணு இல்லாமல் வாழையலாம்.
இதான் ஒரு காரணம் இருக்குல்ல அப்படி சொல்றது. பெண்ணும் தாய் தான், தாயில அவன் நாங்கள் எப்படி வருவோம்? பாத்தீங்களா, தாய் குலத்துக்காக சூப்பரான பதில் சொல்றாரு. நீங்க சொல்லுங்க, ஏன் பெண்கள் இல்லாம வாழ முடியாது அப்படின்றீங்க? இல்லை இப்படி தான் நாங்கள் வந்து நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் இதாக இருக்கோம் தான். சில நேரம் பெண்களால் தடுத்து கெட்ட வழிக்கு போவானா அப்படின்னு சொல்லி எங்களை அட்வைஸ் ஒன்று கொடுத்து ஒரு வழிக்கு கொண்டாடுவாங்க. சில கெட்ட வழிக்கு போனது தான் பிடிக்கலாம். அதுக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க. அப்போ என்ன அடக்கமாக அவரோட குடும்பம் நடத்துவார். பொடியா யார் நினைப்பா, பொடியண்ட அம்மா. அப்போ ஒழுங்காக லைஃப் கொண்டு கொண்டாடுவான்னு சொல்லி அது அவனை அப்படியே கைவிட்டுட்டா அப்படியே போயிடுவான். எங்கே போனால் எங்களுக்கே தெரியும். அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது. ஸோ வந்து வழி தப்பி போகிறவங்கள கரெக்ட் பண்ணுறதுக்கு பொண்ணுங்க கண்டிப்பாக பொண்ணு தேவை, முக்கியமாக தாண்ட அம்மா தேவை. அம்மா தேவை. ஸோ ரொம்ப அவர் கரெக்டான ஒரு விஷயத்த சொன்னார் அப்படின்னு சொல்லலாம். ஆண்றவங்க வந்து பட்டம் மாதிரி, பொண்ணுன்றவங்க வந்து அந்த பட்டத்தோட கயிறு மாதிரி. கயிறு இருந்துட்டா பட்டம் திசை தெரியாமல் போயிடும் இல்லையா? ஸோ அப்படி இல்லாமல் நம்ம வழிப்படுத்துறதுக்கு பெண்கள் எப்பவுமே வேணும் அப்படின்னு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கரெக்டான பதிலாக தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, இன்னும் கேட்கலாம் வாங்க. நல்லாவே இருக்கும். நாங்களும் அப்படி தான் இருக்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னு கேட்டால் அந்த லைஃப்பில் இருக்கிறதோட இந்த லைஃப்பில் இருக்கிறது சூப்பரி. அப்போ அந்த லைஃப்பில் என்னதான் பிரச்சனை நினைக்கிறீங்க? பொண்ணுங்க இருக்கிற லைஃப்பில் பொண்ணுங்க இருக்க லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் தான் இருக்கும். என்ன பிரச்சனை? நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒன்று எடுத்து விட்டீங்கன்னா நல்லா. என்னன்னு கேட்டால் பொண்ணுங்களுக்காக பசங்க ரொம்ப பேர் ஏமாந்து போவாங்க. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. இதுதான் உண்மை. வேற நாங்களும் அதில் ஏமாந்து இருக்கோம். அனுபவத்தில் சொல்கிறேன். இதுதான் உண்மை. சரி, நன்றி. ஸோ அவர் வந்து சொல்லிட்டு போனார் வந்து பெண்கள்னாலே பசங்களை ஏமாற்றுவாங்க அப்படின்ட்டு. எப்பா நான் சொல்லலைப்பா, இல்லை அது அப்படி இல்லை, ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட புரிதல் அப்படி இல்லை. அப்போ ஒரு சிலவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு லைஃப் பார்ட்னரோ கரெக்டான சுற்றி ஒரு கரெக்டான பெண்கள் அமையும் போது வந்து அவங்க சொல்லுவாங்க பெண்கள்னால தான் வந்து வாழ்க்கையே அழகாகும் அப்படின்ட்டு. சில நேரங்களில் வந்து ஆண்கள் எப்படி நல்லவங்க கிட்டங்க இருக்காங்களோ பெண்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி சிலர்கிட்ட வந்து சில சம்பவங்கள் நடக்கும்போது அப்படி பேசுகிறாரு. அவ்வளோதான். சில விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே பெண்களே காரணம் இல்லை, நம்மளும் காரணம் இல்லையா? சரி, ஓகே, தொடர்ந்து இணைஞ்சிருக்கு. படம் கேவலம் ஆயிக்கும் அண்ணன். நல்லா இருக்காதுன்றீங்களா? பொண்ணுங்க இல்லாதவங்க நல்லா இருக்காதுன்றீங்களா? இப்போ உள்ள பொடியமார்கள் பாருங்க, சமாஜில் என்ன நடக்குது? ஐஸ் குடிக்கிறாங்க, தூள் அடிக்கிறாங்க, என்ன இது வேற. பொண்ணுங்க இதுண்டா கொஞ்சம் திருத்துறதுக்கு சரி இப்பாங்கன்னா, கொஞ்சம் திருப்புறதுக்கு இப்பான் தானே இல்லையா? கல்யாணம் முடிச்சது பிறகுதான் லைஃப் வந்து ஒழுங்கா வருது. லைஃப் ஒழுங்கா வருது தானே கல்யாணம் முடிச்சதே போறோம். கல்யாணம் முடிக்க முந்தி ஒன்றும் நடக்காது. கல்யாணம் முடிச்சது பிறகுதான் லைஃப் வந்து சூப்பரா போகும். பாத்தீங்கல்ல, சில ஆட்கள் சொல்லுவோம் பொண்டாட்டி பயம் என்று. பொண்டாட்டி பயம் இல்லை, மறுவாது. ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றி. ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறீங்க? வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா பொண்ணுங்க இருக்கணும். வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா சந்தோஷமாக இருக்கணும்னா பொண்ணுங்க வேணும் அப்படின்றீங்க? எல்லாத்துக்கும், ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துக்கும். எல்லா விஷயத்துக்கும். ஓகே, சூப்பர்ண்ணா, நன்றி. தேங்க்யூ. ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ வந்து இப்போ இருக்கிற இளைஞர்கள்னு கிடையாது, நிறைய பசங்க வந்து வழி தப்பி போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனால் சரிப்படுத்துறதுக்கான ஒரே காரணம் பொண்ணுங்க தான் அப்படின்ட்டு இருக்காங்க. அது கரெக்ட் தான். நிறைய பேர் வந்து அது பயத்தில் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ பயத்தினால சொல்கிறத கேட்குறது அப்படின்னு கிடையாது. அது அவங்க மேலே வச்சிருக்க அன்பு மரியாதை அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா எல்லாருக்குமே நம்ம தலையாட்டிட மாட்டோம் இல்லையா பசங்க? ஸோ யாராவது ஒருத்தருக்கு தான் தலையாட்டணும். யாருக்கு தலையாட்டணுன்றது நாம தானே முடிவு பண்ணணும். ஸோ அதுக்கு பொண்ணுங்க கண்டிப்பாக தேவை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கரெக்டாக எனக்கு தெரிஞ்சது உண்மையான ஒரு பதில் மாதிரி தான் தெரியுது. பதில் இப்படியும் வரும் அப்படியும் வரும். ஆனால் நாம் எப்பயுமே இப்படி தான் பேசுவோம். சரி, ஓகே, டாட்டா. சொல்லுங்க, என்ன சொல்ற? இந்த காலம் இப்போ வாழ்க்கையை கொண்டு போவது இயலாது. இல்லை, வாழ்க்கையை கொண்டு போக இயலாது. பட் இனிமேல் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக கேட்குற கேள்வி இது. ஆமாம், அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், ஒன்றும் நடந்துவிட்டேன். அதுக்காக இந்த போகிற மாதிரி எனக்கு செடாக்கள் சொல்கிறாங்க நல்ல காலம் வரும்னு சொல்லி. ஆனால் உண்மையாக சொல்ல முடியாது. அரசாங்கத்தை சொல்கிறது இருந்தாங்க, எங்கே தான் ஏமாற்ற பார்க்குற ஆக்கள் மாதிரி நினைக்குது திருநபில். அதை சுற்றி நாங்கள் அந்த முட்டாதே தான் இன்னைக்கு முன்னுக்கு வராமல் தான் நான் பேசுறது. ஏதாவது மனுஷங்க திங்கிருந்தாம ஆக்கள் மிச்சம் இருக்கிறாங்க, ஒன்றும் செய்யதாமல் ஆக்கள் மிச்சம் இருக்காங்க. ஒன்றுமே முக்கியமாக யாருமே தண்ணி பார்க்க மாட்டேன். தண்ணி ஊரோட பார்த்தா தண்ணி போட்டுருக்கு, யாரும் வந்து பார்த்தது ஒருத்தரும் இல்லை. இல்லை, இப்போ நான் என்ன கேட்க வந்தேன் அப்படின்னா,
இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க. ஆமாம். ஸோ இந்த பொண்ணுங்களே இல்லாத உலகம் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, சோகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பொண்ணு சந்தோஷமாக தான் நான் இருக்கிறேன். என்ன யாருமே இல்லை, நான் தனியார். அது சுற்றி இந்த குடும்பத்தில் எங்கள் அக்காட தங்கச்சி முன்ன மாதிரி இருக்காங்க, அங்கே கொஞ்சம் இங்கே பார்க்குறாங்க. ஆனால் நான் நடக்கிறது கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் எடுக்கிறது, அந்த காலம் கொண்டு போகுது. சரியா அந்த வெடிட்டு காதுன்னு அதுவும் கொடுப்பாங்களோ அது கூட்டு கொடுக்குறது கூட அதாரத்தான் கொஞ்சம் காலம் நான் கொண்டு போகுது. ஆனால் வேறு வச்சு ஒன்றுனா செய்யுது எனக்கு இப்போவே சக்தியுமே இல்லை. ஓகே. இப்போ இந்த தனியாக இருக்கிற வாழ்க்கை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, இல்லாட்டி தனியாக இருக்கீங்கன்னு என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கீங்களா? தனியாக இருக்கிற கவலைப்பட்டிருக்கோம். ஏன் எனக்கு யாருமே இந்த பிள்ளைங்க மாதிரி பண்ணுவாங்க, ஆனால் என் பேச்சுக்கு யாருக்குமே பிடிக்காது. நான் உண்மையை பேச போனால் அவங்க இப்போ நடக்கிறாங்க, அவங்க உங்களுடைய உங்களுடைய காலம் போகுது, அது எங்களோட காலம் வந்து விழுந்து போகிறோம். அதோடு பேச போனால் மனம் வரணும் பிள்ளைங்களோடு போய் அது விட்டு காலை கொண்டு போனால் வீடாது எந்த வாடகை சொந்த போனாலும் இப்போ தனியாக இருக்கிறது நான் கொஞ்சம் கவலை தான் இருக்கும். இப்போ மொத்தத்தில் வந்து பொண்ணுங்க இல்லாத வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம்தான். அது சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. ஸோ எல்லா ஏஜ் குரூப்லேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுடைய புரிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பார்த்தா நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறது சரியா இல்லையான்னு சொல்லி வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் யோசிச்சுட்டு இருப்பீங்க. தெரியல, காலப்போக்கில் காலம் பதில் சொல்லும் அப்படின்ட்டு. இப்போ கேட்குறவங்களே ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டேங்கிறேன், இதில் காலம் பதில் சொல்லுதான்னு கேட்டிங்கன்னா சொல்லும் பாஸ், வெயிட் பண்ணுங்க. ஸோ பாட்டோட லிரிக்ஸை கேட்கும்போது உங்களுக்கு விளங்குது இல்லை? ஸோ வந்து பெண்கள் தான் ஆண்களோட வாழ்க்கையை வந்து சரியான வழிக்கு கொண்டு போகிற தேவதைன்னு நான் நம்புகிறேன், தேவதைகள் நம்புகிறேன். ஐயோ என்ன ப்ரோ காதலா அப்படின்னு கேட்டிங்கன்னா காதல் மட்டுமே கிடையாது, ஃப்ரெண்டு, அம்மா, அக்கா அப்படின்னு சொல்லி கரெக்டான பெண்கள் நம்மளை சுற்றி இருக்கும்போது நம்ம வாழ்க்கை அழகாக இருக்கும். பிரச்சனை வராதுன்னு சொல்ல வரல, பிரச்சனை வந்தாலும் அழகாக இருக்கும் அப்படின்றது தான். சரி, இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது, சாரி நிறைய பதில்கள் இருக்குது, பார்ப்போம். வாழ்க்கை நொந்தவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க, சரி. பொண்ணுங்க இல்லைன்னு சொல்லி மற்றவங்க இன்னும் கஷ்டமாக தான் படுவாங்க. வாழ்க்கையை நொந்தவங்க ஏன் பொண்ணுங்க இல்லைன்னா சந்தோஷமாக இருப்பாங்கன்றீங்க? இல்லை, மிச்சமே பொண்ணுங்களாலே பொண்ணுங்க ஆணுங்க சந்தோஷப்படுவாங்க, இல்லாட்டி ஆணுங்க பொண்ணுங்க சந்தோஷப்படுவாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் இருக்குது தானே, ஒரு பக்கம் இல்லை, நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்கிறாங்க. சரி, இப்போ உண்மையாலுமே பொண்ணுங்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லுங்களேன். இப்போ நாங்களாம் பாடா பொண்ணுங்க இல்லைன்னு நினைப்போம், ஐயோ பொண்ணுங்கலாம் இல்லையே நினைப்போம்னு நினைக்கிறீங்களா? பொண்ணு இல்லாமல் எப்படி அப்பா? பொண்ணுங்க இல்லாமல் பசங்களுக்கு கஷ்டம் தான். பொண்ணு இல்லாமல் எப்படி? நீங்களும் இல்லை நானும் இல்லை. கரெக்ட், ரொம்ப நன்றி. ஸோ வந்து அவங்க சொன்ன விஷயம் கரெக்ட் தான். பொண்ணு இல்லாமல் நீங்களும் கிடையாது நானும் கிடையாது, அப்புறம் எப்படி சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கஷ்டம் தான் போல இருக்கு. பொண்ணுங்களே இல்லாத உலகம் எப்படி இருக்கும் உங்க மனசுல என்ன தோணுது அப்படி சொல்லுங்க. பொண்ணுங்களே இல்லாத உலகம் என்னை பொறுத்தவரையில் பொண்ணுங்கள் இருந்தால் தான் உலகம். பொண்ணுங்க இல்லாட்டி அது உலகமே கிடையாதுன்றீங்க? ஆமாம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அப்போ பொண்ணுங்க இருந்தால் தானே அவன் இந்த ஜனத்தொகை உருவாக்க முடியும், உண்டாகலாம், பிஸ்னஸ் கூட வரும், ஜனத்தொகைகள் அதிகரிக்கும். பிஸ்னஸ் கூட வரும். ஆமாம், ஜனத்தொகை இருந்தால் பிஸ்னஸ் கூட வரும். பெண் இல்லாமல் எப்படி உலகம் இருக்கும்? ஆணை மட்டும் வச்சு ஒன்றும் செய்யலாது. அவர் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்து பேசியிருக்காரு. ஸோ வந்து 2 பேர் இருந்தால் தான் இப்போ நிறைய க்ரௌட் இருக்கும், அப்போ தான் வந்து பிஸ்னஸ் போவோம் அப்படி. கரெக்ட் தானே? கரெக்ட். பொண்ணுங்கள் இல்லாத உலகம் கஷ்டமாக மிச்சம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அன்புன்ற விஷயம் மிச்சம் குறைஞ்சிடும். பெண்கள் இல்லாத உலகம். அன்புன்ற விஷயம் குறையக்கூடாதுன்னா பெண்கள் இருக்கணும். பெண்கள் ஈக்குவல். பார்த்தீங்கல்ல, அவசரப்பட்டு நீங்கள் எங்களை தப்பாக நினைக்கக்கூடாது, நாங்கள் அப்படி தான். ஸோ அன்புன்ற ஒரு விஷயம் வேணும்னா பெண்கள் இருக்கணுங்க, பசங்க மட்டும் இருந்தால் என்னங்க அன்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொண்ணுங்களே இல்லாத உலகம்னு சொன்னால் ஆம்பளைங்களே இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னொரு விஷயம், பொண்ணுங்களே இல்லாத உலகம்னு சொன்னால் ஆம்பளை இருக்க மாட்டாங்க. பொண்ணுங்க இல்லைன்னு சொன்னால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு எந்த ஒரு ஆம்பளையும் வேறு வழியில் போயிடுவாங்க. பொண்ணுங்களால் தான் எல்லா ஆம்பளைகளும் சரியான லைஃபை கண்டினியூ பண்ணுறாங்க. சரிதானே? கரெக்ட். நன்றி. ஸோ பார்த்தீங்களா, அதே தான் பார்த்தீங்களா. ஸோ வந்து கரெக்டாக பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது அவங்கவுங்க சொந்த அனுபவத்தில் சொல்கிற ஒரு விஷயம் தான். இப்போ ரொம்ப அடிப்பட்டவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னால், அப்போ பொண்ணுங்களே இப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லுவான். பட் கரெக்டான பொண்ணுங்கள் இருக்கிற இடத்துல சிக்கி இருக்கிறவன் வந்து அடிப்பட்டாலும் படாட்டி அவன் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்க அப்படின்ற ஒருத்தவங்க இல்லைன்னு சொன்னால் வந்து வழி தப்பி போகிறதுக்கு 1000 வழி இருக்குது. ஆனால் பொண்ணுங்கன்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நம்ம சரியாக இருக்கிறதுக்கு ஒரே வழி அவங்க தான் அப்படின்றத கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. சரி, பார்ப்போம் இன்னும் யார் என்னென்ன சொல்கிறாங்க. நிம்மதியாக இருக்கும். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? பெரிய தொல்லை அது ஒன்று தான். அது சரி, பெரிய தொல்லை.
இப்போ உங்களை யாருக்கு அந்த அளவுக்கு உங்களை தொல்லை பண்ணியிருக்காங்க? அது எப்படி ஓப்பனாக சொல்கிறேன்? யாரோ ஒருத்தவங்க தொல்லை பண்ணியிருக்காங்க அவங்கள. ஓ சரி, ஓகே. ஸோ வந்து இதுலேருந்து என்ன தெரியுது? லேட்டாக நம்மளுடைய புரிதல் மாறும் அப்படின்றது தெரியுது. ஸோ அது ரிவர்ஸில் போக போக புரிதல் வேற மாதிரி இருக்கும். ஒரு விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு பசங்க லோ பண்ணுங்கள ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுக்குதுன்றது மட்டும் நல்லா புரியுது. ஏன்னா ஒவ்வொரு ஏஜ் குரூப்லையும் ஒருத்தர் சொல்கிற பதிலை பார்க்கும்போது. சரி, ஓகே, பார்க்கலாம். இன்னும் எல்லாரும் ரெண்டு அளவு தான் இனி அதோட. ஏன் அப்படி தோணுது உங்களுக்கு? எனக்கு தான் சீராளி எவ்வளோன்னு இந்த காலத்தில் பெண்ணுங்கள் எல்லாம் ஆண்கள் எல்லாம் விற்கிற நல்ல மெடிசன். செலவு, வருமானம், கஷ்டங்கள் ஒரு லீக்கு தான். இன்றைக்கி ஒரு பிள்ளையோட செலவு எவ்வளோ வளர்த்து நம்ம ஒரு பெம்பர்ஸ் பேக்கெட் எடுக்கணுன்னா 1500 மாவு பேக்கெட்டுக்கு 1500. இப்படி கஷ்ட காலங்கள். இப்போ இன்னும் முன்னுக்கு என்னாமன்னு சொல்லலை. எங்கள்கிட்ட காலம் முடிஞ்சு எங்களோட பிள்ளைகள் நாங்களும் கூலி வேலை செய்கிறோம். ஒரு நாளைக்கு 2000 கிடைக்கும். ஒரு நாள் போனால் தான் சளி கிடைக்கும். போகாட்டி அதுவும் இது ஏன்னா காலைல சாப்பாடு இங்கே 500 ரூபாய்க்கு வீட்டு சார் இதெல்லாம் பார்க்கப்பட முடியும். இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் கஷ்டப்படுறோம். ஆனால் பெண்கள் அப்படின்றவங்க இருந்தாங்கன்னா வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்து அது என்னமோ உண்மைதான். ஸோ தனியாக ஒரு மரம் வந்து தனியாக இருக்கிறதுக்கும் 2-3 மரமாக சேர்ந்து இருக்கிறது வித்தியாசம் இருக்குல்ல, தோப்புக்கும் தனி மரத்துக்கும் அந்த மாதிரி தான். ஸோ அதனால் வந்து அவர் சொன்ன மாதிரி வந்து பெண்கள் எங்களோட இருக்கிற வரைக்கும் அது எங்களுக்கு ஒரு பலம் அப்படின்னு இருக்காரு. செல்போனை மூஞ்சிக்கு நேர காட்டி காட்டி என்னமோ பண்றாங்க. கஷ்டப்படுவாங்களே அவங்க பொண்ணுங்களே விசேஷம். பொண்ணுகள் தானே வேணும். சரி, ஏன் அப்படி சொல்கிறீங்க? பொண்ணுங்க எல்லாம் பசங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அவங்களுக்கு இனி அவங்களோட இறந்தார் பிள்ளைகளே அவங்களோட கட்டுப்பாடு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அவங்களாம் இன்னொரு வருஷம் அதுவில் ஈக்கித்தானே அவங்களோட. நீ அதுக்கு பெண்கள் வேணும் தானே. பெண்கள் இல்லாமல் அவங்களுக்கு அது கஷ்டம். தாய் சகோதரமாரோட பலவுற விஷம் வேறு, அவங்க அந்நிய மற்ற மக்களோட பலவுற முறை வேறு. ஃப்ரெண்ட்ஸ்மாரோட பலவுற முறைக்கு இல்லையே, தாய்மாரோட பலவையில தான். அதனால வந்து பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக பொண்ணுங்க தேவை அப்படின்றீங்க. சரிம்மா, நன்றி. இதில் உள்ள போனால் ஆம்பளையும் இல்லாமல் போகணும். ஆம்பளை இல்லாமல் பொம்பளை இல்லாமல் ஆம்பளையும் வேலை இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்க? பொம்பளை இருந்தால் தானே ஆம்பளை உருவாகும். சொன்ன தாய் இருந்தால் தான் பிள்ளைகள் உருவாகும். பிள்ளைகள் உருவாக இல்லாட்டி வேலை இல்லை வாழ்க்கை. ஆக்சுவலி பொம்பளை கட்டாயம் தேவை. அதனால வந்து ஒரு தாய் இருக்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக பெண்கள் தேவை. தேவைன்ட்டு. சரி அண்ணா, நன்றி. சரி, ஓகே. நமக்கு காரில் ஒரு கஸ்டமர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். ஸோ வந்து கரெக்டாக பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் சொல்லுங்கள். பெண்களே இல்லாத உலகம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பெண்களே இல்லாத உலகமா? ரொம்ப போரிங்காக இருக்குண்ணா. ஏன் அப்படி சொல்கிறீங்க? தாய் இல்லை, வைஃப் இல்லை, தங்கச்சி இல்லை, எப்படி நீங்கள் இருப்பீங்க? போர் அடிக்கும்ன்றீங்க, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. பெண்கள் தான் உண்மையிலே என்ன சொல்கிறது, எங்களோட வாழ்க்கையில் ரொம்ப தேவையானவங்க. நம்மளோட வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் கொடுக்குறவங்க பெண்கள் தான். யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறது சரியாக இருக்கும். பெண்கள் இல்லாத உலகம் நரகமாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் பெண்கள் இருக்கே வேணும் உலகத்தில். அப்போ தான் ஆண்களும் தலை தூக்கி போவேலும் முன்னுக்கு. ஏன்னு சொன்னால் பெண்கள் தான் பேக்ரவுண்டே கவர் பண்ணுறது. ஒரு ஆணுக்கு பின்னால் இருக்கிற வெற்றியே பெண் தான். ஸோ அதனால பெண்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றீங்க? கண்டிப்பாக இருக்கணும். சரி, ஓகே. அவர் சொல்லியிருக்காரு வந்து ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பெண்கள் இருக்கும். ரொம்ப பழைய டயலாக் அப்படின்னு யோசிப்பீங்க. பழசாக இருந்தாலும் உண்மை தானே. ஸோ அதனால் வந்து ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பேலன்ஸாக இருக்கணும், பேக்ரவுண்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களால் தான் எதுவும் உண்மை அது சொன்னது. அதே பெண்களால் மற்ற பக்கத்துக்கு திரும்புகிற வாய்ப்பு மீக்கி அது சில பெண்கள். ஆனால் அப்படி பெண்களும் ஈக்கிறாங்க. இல்லைன்னு எல்லா பெண்கள் நல்ல மீன் எல்லா பெண்களையும் சொல்லவே இல்லாது, அதையும் சொல்லணுமே. அப்படி தானே? அதனால் அது கொஞ்சம் நான் சின்னதை விளக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ அவர் வந்து சொல்கிறாரு வந்து எல்லா பக்கத்துலையுமே நல்லதுன்னு ஒன்று இருக்கும், மாதிரி கெட்டதுன்னு ஒன்று இருக்கும். அதனால் எல்லா பெண்களுமே நல்லவங்கலாம் சொல்லிடாதீங்க. ஸோ சில பெண்கள் இருக்க தான் செய்கிறாங்க பிரச்சனைக்குரிய மாதிரி அப்படின்றதையும் ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு பெண்களுக்கு முடியும். குடும்பத்தை அக்குவேர் ஆண் வேற பிரிக்கையும் ஒரு பெண்களால் தான். அதுவும் சில பெண்கள். அதனால் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. ஆனால் எல்லா பெண்களும் ஒரே மாதிரிக்கணும்னு ஒரு வார்த்தை கேட்கறது தான் நாங்களும் இதுவும் சொல்கிறோம். ஸோ வந்து அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு குடும்பம் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு ஒரு பெண்கள் வேணும். அதே மாதிரி இந்த குடும்பம் வந்து சுக்குநூறாக ஆகிறதுக்கு பெண்கள் காரணமாக இருக்கிறாங்க. எதுக்கு ஒரே மாதிரி பெண்கள் இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறோம் அப்படின்னு இருக்காரு. இனிமேல் சார் அந்த பெண்கள் இதே மாதிரி சார் இவர் இப்படி சொல்கிறார், நாங்களும் இனிமேல் நல்லா வாழ்வுன்னு நினைப்பாங்க.
ஸோ வந்து ஆமாம், அந்த ஒரு சிலவங்க அந்த திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது பெண்களுக்கும் பொருந்தும், ஆண்களுக்கும் பொருந்தும். ஏன்னா யாருமே நல்லவங்க கிடையாது முழுமையாக, எல்லாரும் மனுஷங்க தான் இல்லையா? ஸோ 100% கரெக்டுன்னு யாரும் கிடையாது. பட் 100% கரெக்டாக ஆகிறதுக்கு நம்ம கடைசி ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அப்படி முயற்சி பண்ணாலே வாழ்க்கை அழகாக இருக்கும். அதான் உண்மை. பெண்கள் இல்லாத உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பசங்ககிட்ட கேட்டிருந்தோம். பொண்ணுங்ககிட்டையும் கேட்கலான்னு நினச்சோம். ஸோ வந்து பெண்கள் இல்லாத உலகத்தை பசங்க எப்படி நினைப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அதிகமாக பெண்கள்கிட்ட எங்களுக்கு கேட்க கிடைக்கல அப்படின்னாலும் வந்து பதில்கள் வந்து எப்படி எப்படி வந்துச்சு அப்படின்றத யோசிச்சிருக்கீங்க. பசங்களோட மைண்ட் செட் இதுதான். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியை பார்த்த பெண்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பசங்க பொண்ணுங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா இன்றைக்கி நிகழ்ச்சியை பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து இல்லைப்பா பசங்கனாலே பொண்ணுங்கள் இப்படி தான் நினைப்பாங்க நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, இல்லைனா வந்து பசங்கனாலே பொண்ணுங்களை பற்றி இப்படி நினைக்க மாட்டாங்கன்னு நினச்சிருப்பீங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டிங்களா? இது எல்லா மைண்ட் செட்டும் இருந்தாலும் வந்து என்னோட ஒப்பீனியனையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றதுக்காக வந்து அது எல்லாமே அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. பெண்கள் இல்லாமல் உலகம் சத்தியமாக வந்து நல்லா இருக்காதுன்னு தான் நானாக சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்களா சொல்லும்போது அதுவும் கேமியோ ரோல் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பெண்கள் இல்லாமல் உலகம் வந்து ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்றத தாண்டி வந்து கரெக்டான வழியில் நம்ம இருக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக பெண்கள் வேணும். அதை முதல்ல ஒரு ஊமை சொல்லியிருந்தால ஊமை. ஸோ வந்து ஆண்கள்ன்றது பட்டம் மாதிரி, பெண்கள்ன்றது அந்த அந்த கயிறு மாதிரி. ஸோ வந்து அந்த கயிறு அறுந்து போச்சுன்னா பட்டம் திசை தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் கண்டிப்பாக முக்கியம் தான். பெண்கள் எல்லாருமே நல்லவங்க, பசங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்லாம் சொல்ல வரல. மனுஷனாலே நல்லது கெட்டதெல்லாம் இருக்குதுன்னு செய்யும். அந்த ஒரு காரணத்துக்காக எல்லாருமே தப்பாகலாம் சொல்லவே கூடாது. ஸோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை, ஒவ்வொரு ஆணோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒரு பெண் கண்டிப்பாக தேவை அப்படின்றத சொல்லிட்டு இதுக்கு மேலே இழுத்துன்னு சொன்னால் நீங்கள் என்னை போட்டு அறுத்துருவீங்க. ஸோ கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. இது வரைக்கும் எங்களோட இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கேமராமேன் சல்மானுடன் மறுபடியும் உங்களை சந்திப்பின்ற நம்பிக்கையில் கிளம்புறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது யார் தடுத்தாலும் அன்றும் இன்றும் என்றும் நான் உங்கள் திவாகர் தான். டாடா பாய்.